இயற்கை பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது ஆட்சியாளர்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கூடிய பகுதிகளுக்கு அரசு தரப்பிலிருந்தும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் அதிகமானோர் வருவார்கள். தங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் என்று மக்கள் காத்து கொண்டிருந்த சூழலிலே அங்கே வந்த துணை முதல்வர் கூட ஒரு பகுதியில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஆறுதல் தெரிவிப்பது போல 2 ஊடக காட்சிகளுக்கு செய்திகளை கொடுத்துவிட்டு சென்று விட்டதாகத்தான் அங்குள்ள மக்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் தங்களுடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செல்லக்கூடிய பகுதிகளிலே சிறு வாகனங்கள் கூட செல்ல முடியாத சூழல், இருசக்கர வாகனங்கள் கூட செல்ல முடியாத பகுதி, வழிநடிகளும் சகதிகள் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய பகுதிகள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பகுதிகள், அத்தனை பகுதிகளுக்கும் காலார சென்று என்ன பிரச்சனை, எங்கிருந்து தண்ணி வடியவில்லை என்பதெல்லாம் பார்த்துவிட்டு அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களான குறைகளை கேட்டறிகின்ற பொழுது பல பெண்கள் கண்ணீரோடு தங்களுடைய துயரங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடனடி தேவை என்ன என்பதை அறிந்து அதற்கான ஏற்பாட்டை செய்து கையோடு அவர்களுக்கு அந்த நிவாரண உதவிகளையும் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த பகுதிகளுக்கு நிரந்தர தீர்வாக என்னென்னலாம் வேண்டும் என்பதை மக்கள் அங்கே கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளையும் அங்கே கேட்டுக்கொண்டு தமது ஆட்சி வருகின்ற பொழுது முழுமையான தீர்வு இதற்கு கிடைக்கும் என்கிற பதிலையும் அங்கே ஆறுதலாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா. சேரும் சகதியிலும் சிக்கியிருப்பது மக்கள் மட்டுமல்ல, அங்கு நாம் சென்று அவருடைய துயரை பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த குறுகலான பகுதிகளுக்கும் சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். மேலும் களத்தில் நமது செய்தியாளர் சல்மான் இருக்கிறார். சல்மான், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கூறுகின்ற பொழுது அங்கே தூர்வாரும் பணிகள் சரியாக நடைபெறவில்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது தூர்வாரும் பணிகளுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்களை இணைத்து கொண்டு அந்த பணிகளை செய்தால் சிறப்பாக செய்திருக்க முடியும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையில் என்ன ஒரு கேள்வி எழுகிறது என்றால், அங்குள்ள பகுதிகளில் அதாவது ஆறு குளம் ஏரிகளில் முறையாக தூர்வாரப்படவில்லையா? அது குறித்து மக்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரம் சொல்லுங்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிடங்கல், நாகலாபுரம், அதே போன்று கிடங்கல் பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாகவே களத்தில் ஒவ்வொரு வீதிகளாக சென்று நடந்து சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து தற்பொழுது எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள 4வது பகுதியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பகுதியிலும் அந்த பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார். அதே போன்று எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஒவ்வொரு பகுதிகளிலும் நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களுடைய நேரடியாகவே சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை அவர்கள் கையாலேயே வழங்கியிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அந்த பகுதி மக்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் தற்பொழுது அந்த நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதி மக்களுக்கான உதவிகளை நேரடியாக தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்களுக்கான குறைகளையும் துன்பங்களையும் கேட்டறிந்திருக்கிறார் என அந்த மக்கள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதோடு மட்டுமல்லாமல் நலத்திட்ட உதவிகளை வழங்கி எங்களை நேரில் சந்தித்து எங்களுடைய குறைகளை கேட்டிருந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நன்றி. உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய அஇஅதிமுக ஆட்சி 2026 புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையிலான ஆட்சி உருவாக வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அப்படியாக ஒவ்வொரு பகுதிகளுக்கும் செல்லும் இடங்களிலும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களுடைய மனநிலையும் அதுவாக இருக்கிறது சண்முகவேல். ஆனால் ஏற்கனவே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாகவே அவர்கள் அந்த பகுதியில் கிடங்கல் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்பாக அந்த பகுதி மக்களை சந்தித்த பின்பாக அவர்கள் நேரடியாக சொன்னது என்பது நீர்நிலைகள் தூர்வாரவில்லை, அதனால்தான் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என கூறினார்கள். அப்படியாக இருக்கும்போதுதான் அந்த பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருந்து மிகுந்த கவலையோடு இருந்த பொழுதுதான் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் அந்த பொதுமக்கள் நீர்நிலைகளை தூர்வாரவில்லை என்று கூறிய பொழுது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொன்னபோது இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ச்சியாக அந்த ஒவ்வொரு நீர்நிலைகளை தூர்வாரும் பொழுதும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து திட்டங்களை வழங்கினால் மட்டும்தான் அது முறையாக செயல்படும் என தெரிவித்தார் சண்முகவேல்.
சல்மான், அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அங்கே மிக குறுகலான பகுதிகளுக்கும் சென்று பார்வையிடுகிறார். மக்களின் துயரங்களை கேட்டறிகிறார், ஆறுதல் கூறுகிறார், அவர்களுக்கான நிவாரண உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார் களத்தில் நின்று. குறிப்பாக ஆளும் தரப்பிலிருந்து துணை முதல்வர்களெல்லாம் வந்து விளம்பரம் கொடுப்பதற்காக போட்டோக்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாக பொதுமக்களே கூறக்கூடிய இந்த சூழ்நிலையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது, கவுன்சிலர்கள் எல்லாம் உள்ளே வருகின்ற பொழுது கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மக்கள் 3 நாளாக சாப்பிடல, அதற்கான முக்கியத்துவம் சமமாக கொடுக்கப்பட வேண்டும். மக்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அனைவரும் சமம் என்பதை இந்த அரசு அறியவில்லை. ஆகையால் கவுன்சிலர் உள்ளே சென்று கொடுக்கின்ற பொழுது கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே நிவாரண உதவிகள் சென்றடைகிறது, பொதுமக்களுக்கு போய் சேரவில்லை என்கிற கருத்தை முன்வைக்கிறார். அது குறித்து அங்குள்ள நிலவரம் பற்றி சொல்லுங்கள். ஆனால் குறிப்பிட்டது போல தான் சல்மான், திமுக கவுன்சிலர்கள் உள்ளே வருகின்ற பொழுது அங்கே சமமாக அனைவருக்குமான நிவாரண உதவிகளை கொடுக்கவில்லை. குறிப்பாக 3 நாளாக சாப்பிடல அப்படிங்கிற மக்கள் கருத்து சொன்ன பிறகும் உணவை வழங்குவதில் கூட அங்கே கட்சி பாகுபாடை காட்டுகிறார்கள். திமுக கவுன்சிலர் உள்ளே வருகின்ற பொழுது திமுக உறுப்பினர்கள் சார்ந்த குடும்பங்களுக்கு மட்டுமே அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, பொதுமக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இதனால் பல பேர் அங்கே துயரப்படக்கூடிய சூழல் இருக்கிறது என்கிற தகவல் தான் வருகிறது. கூடுதல் விவரம் என்ன, களத்திலிருந்து சொல்லுங்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் விழுப்புரம் மாவட்ட பகுதியில் நேரடியாகவே அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக கிடங்கள் 1 மற்றும் 2 ஆகிய பகுதிகளில் ஒவ்வொரு பொதுமக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களான குறைகளை கேட்டிருந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்தாக நாகலாபுரம் பகுதியை அடுத்து தற்போது எம்ஜிஆர் நகர் பகுதியில் அந்த பொதுமக்களை ஒவ்வொரு பகுதியிலும் எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாகவே நடந்து சென்று அந்த மக்களுடைய துன்பங்களை கேட்டறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி என் தலைமையில் உண்மையாகவே வரும், அப்போது அவர்களுக்கான அனைத்து குறைகளையும் தீர்க்கப்படும் என ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக அந்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்களுக்கு வேஷ்டி, சேலைகள், அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அங்கிருக்க கூடியிருந்தக்கூடிய பொதுமக்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் வாக்களித்த ஆளும் கட்சி எங்களை கைவிட்டு விட்டது, ஆனால் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரடியாக எங்களை களம் கண்டு எங்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். எங்களுடைய தாயாக, ஒரு சகோதரியாக, எங்கள் குடும்பத்தின் தலைவராக, எங்களுக்கான தலைவராக, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா மட்டுமே எங்களுக்கு நேரடியாக வந்து எங்களை பார்த்து எங்களுடைய துன்பங்களை கேட்டறிந்திருக்கிறார், எங்களுக்கான உதவிகளையும் செய்திருக்கிறார். அதே போன்று எங்களுக்காக இது போன்ற ஒரு பேரிடர் காலங்களில் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான திட்டங்களையும் எங்களிடம் கூறியிருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லாம் அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலாக 2026ஆம் ஆண்டு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் உருவாக்கினால் மட்டும்தான் அது நடைபெறும், எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய எப்போதும் உறுதுணையும் இருக்கும் என ஒவ்வொரு மக்களும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை அளித்தார்கள். செல்லும் இடங்களிலெல்லாம் கிடங்கள் ஏரி என்பது உடைப்பு ஏற்பட்டு கிடங்கள் 1 மற்றும் 2ஆம் பகுதி முழுவதிலுமாக ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் மூழ்கி இருக்கிறது. அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான குடிசைகள் முழுவதிலுமாக சேதமடைந்து அதனை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பியிருந்த அந்த ஏழை எளிய மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கிறார்கள். ஆனால் தற்போதைய விளம்பர அரசு எந்த பகுதிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய துன்பங்களை கேட்டறியவில்லை. ஆனால் விளம்பரமாக ஒவ்வொரு பகுதிகளும் பாதிப்பு இல்லாத மக்கள் திமுகவினர் அதிக அளவிற்கு வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றுவிட்டு எங்கள் ஆட்சி சிறப்பாக செய்து விட்டது, நீர்நிலைகளை தூர்வாரி விட்டதால் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறோம், எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என அவர்களாகவே அவர்களுடைய ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு சமூக வலைதளங்களில் விளம்பரத்தை பரப்பி வருகிறார்களே தவிர, ஆனால் விழுப்புரம் மாவட்டம் என்பது ஒட்டுமொத்த மக்களின் வாழ்வாதாரத்தையும் புரட்டி
போட்டி போட்டிருக்கிறது. விளம்பர திமுக அரசின் தவறான ஆட்சி முறையால் முடக்கி போடப்பட்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ஆளும் கட்சியினரும் திமுகவினரும் கண்டுகொள்ளாத நிலையில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான் மக்களின் முதலமைச்சராக இருந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட பகுதியெல்லாம் அரசாங்கத்திற்கே தெரியாது, அதிகாரிகளுக்கே தெரியாது. ஏனென்றால் அவர்களுடைய செயல்பாடு என்பது அவ்வளவுதான் இருந்தது. ஆனால் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான் பாதிக்கப்பட்ட பகுதி எதுவாகினும் பரவாயில்லை, ஏழை எளிய மக்களுடைய குடிசைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பகுதிக்கு நேரடியாக செல்ல வேண்டும், அந்த பகுதியுடைய மக்களுடைய துன்பத்தில் என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என நடந்து சென்று அந்த பகுதி மக்களுடைய துன்பத்தை கேட்டறிகிறார். ஏனென்றால் அந்த பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பகுதிகள், ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு சாலைகள் கூட இல்லை. அந்த பகுதியில் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் என தெரிந்து சேரும் சகதியான பகுதிகளில் கூட தனக்கு அந்த கால்களை பதித்து இந்த ஏழை எளிய மக்களுக்கான கால்கள் தான் இந்த கால்கள், அவர்களுக்கான உதவி செய்யக்கூடிய மனம்தான் என் மனம் என அந்த கொள்கையோடு அம்மாவுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறிகிறார். அவர்களுடைய இழப்பு என்பது ஒருபுறம் இருந்தாலும் அவர்களுக்கான ஆறுதல் தான். ஏனென்றால் பேரிடர் காலங்களில் அவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கான ஆறுதலும் நம்பிக்கையும் தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு பகுதி மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு அவர்களுக்கான உதவிகளையும் வழங்குகிறார். உதவிகள் வழங்குவதோடு நம்பிக்கையை தருகிறார். மீண்டும் அம்மாவின் ஆட்சியின் உருவாகும், ஏழை எளிய மக்கள் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பார்கள், நீர்நிலைகள் தூர்வாரப்படும். இது போன்ற பேரிடர் காலங்களில் மக்கள் எந்தவித துன்பமின்றி வாழ்வதற்கான அம்மாவின் ஆட்சி 2026 உருவாகும் என்ற ஒவ்வொரு மக்களுக்குமான நம்பிக்கை அளித்து வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர். ஒவ்வொரு கிடங்கள் 1, 2 மற்றும் பகுதிகளுக்கு சென்றதோடு நாகலாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சாலை துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த நாகலாபுரம் ஓடை உடையப்பட்டிருந்தது. அந்த ஓடை உடைப்புக்கான காரணம் அந்த பகுதியில் உள்ள ஓடைகளை முறையாக தூர்வாராமல் ஆகாய தாமரைகள் அகற்றப்படாததன் விளைவாக தான் என அந்த பொதுமக்கள் தெரிவித்த போது, நிச்சயமாக இதுபோன்று நீர்நிலைகளை தூர்வாரும் பொழுது அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களை ஒன்றிணைத்து ஒரு குழுவாக அமைத்து அதிகாரிகளுடன் இணைந்து நடத்தினால் மட்டும்தான் முறையாக தூர்வாரப்படும். அப்படியான ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். ஆனால் அரசு அதுபோன்று செய்யவில்லை. அம்மாவின் ஆட்சி உருவாகும் போது அது மாதிரியான திட்டங்களை நிச்சயமாக செயல்படுத்துவோம். நீர்நிலைகள் முழுவதுமாக தூர்வாரப்படும், மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கான வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார். அம்மாவுடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய அந்த பேச்சும் அந்த ஆறுதலும் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அளித்திருக்கிறது. அவர்களுடைய புன்னகையோடு அவர்கள் நலத்திட்ட உதவிகளை பெறுகிறார்கள். என்றால் இது போன்ற நலத்திட்ட உதவிகள் என்பது அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சி தாய் சின்னம்மா வழங்கினாலும் இது போன்ற பேரிடர் காலங்களில் வரும் காலங்களில் நாங்கள் துன்பப்பட மாட்டோம். ஏனென்றால் புரட்சி தாய் சின்னம்மா தலைமையிலாக 2026 அஇஅதிமுக ஆட்சி, அம்மாவின் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள். அதனால் இது போன்ற பேரிடர்களில் நாங்கள் சிரமப்பட மாட்டோம், மகிழ்ச்சியோடு தான் இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடும் அந்த நலத்திட்ட உதவிகளை பெறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் என்ன தேவை இந்த காலகட்டத்தில்? அவர்கள் உடைமைகளை இழந்து நிற்கிறார்கள், உணவின்றி தவித்து வருகிறார்கள். அவர்களுக்கான உடைமைகள் வழங்க வேண்டும், உணவுகள் வழங்க வேண்டும் என தெரிந்து அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்காக சென்று நேரடியாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகிறார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு, திண்டிவனம் பகுதிகளுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா இன்று காலை புறப்பட்டு அங்கு சென்றதிலிருந்து பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காலையில் சென்றதிலிருந்து கிடங்கல் பகுதியில் சென்று அதுக்கடுத்து நாகலாபுரம், தற்பொழுது எம்ஜிஆர் நகர் பகுதிகளிலும் அங்குள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். அது மட்டுமல்ல, அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்று அங்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, வரும் காலங்களில் இது ஏற்படாமல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஆளுகின்ற அரசுக்கும் ஒரு செய்திகளாக சொல்லிவிட்டு அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஆறுதல் சொல்லி வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீரோடு தங்களுடைய குறைகளை தெரிவித்த அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் அங்கே வழங்கி வருகிறார். அதாவது வெள்ளத்தால் கடும் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி தேவை என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல நிவாரண உதவிகளையும் அங்கே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது.